எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. இது ஒரு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜபாண்டி. நீங்கள் நம்ம வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற டர்பன் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்டர் கொடுக்க போகிறாங்க. இன்னும் மேபி ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா ஆஃபீஸ்க்கு வந்து பிரிண்டர் சப்ளை பண்ண போகிறாங்க. அந்த டர்பன் மொபைலுக்கு யூஸ் பண்ண போகிற தெர்மல் பிரிண்டர் பற்றின டெமோ வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் போடக்கூடிய வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டர்பன் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ன்றது தனியாக இருக்காது, நம்ம டர்பன் டிவைஸோடைய அட்டாச்சாக இருக்கும். இப்போ டர்பன் மொபைல் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ப்ளூத் பிரிண்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்காது. ஸோ எல்லாருமே நார்மலாக அவங்க மொபைல் யூஸ் பண்ணுற செட்டிங்ஸ் தான். ஓகே, இப்போ அந்த தெர்மல் பிரிண்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம எதுக்குனாலும் பிரிண்டர் எடுக்கணுமோ அதுக்கு எல்லாமே அந்த பிரிண்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் புக்கிங், ஸோ ரெஜிஸ்டர் ஆர்எல் ஸ்பீட் போஸ்ட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிரிண்டர் இல்லாதனால கஸ்டமர்கிட்ட சென்ட் எஸ்எம்எஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்து நீங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அல்லது கஸ்டமரை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவங்க மொபைலில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோ இல்லை உங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அந்த கஸ்டமர் சென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி தான் இது வரைக்கும் நம்ம ரெஜிஸ்டர் ஸ்பீட் இதெல்லாம் வரைக்கும் புக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக எத்தனை ரெஜிஸ்டர்னாலும் எவ்வளோ நாளும் பிரிண்ட் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். கஸ்டமர் அவங்க அக்கௌண்ட்டுக்கு மினி ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக பிரிண்டர் யூஸ் பண்ணி மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி போர்டா ரிப்போர்ட். போர்டானா என்னன்னா பிரான்ச் ஆஃபீஸ் டெய்லி அக்கௌண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் போர்டா ரிப்போர்ட்னுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டர்பன் டிவைஸ் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம போர்டா ரிப்போர்ட் நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம டெய்லி அக்கௌண்ட் அட்டாச் பண்ணி எஸ்ஓ காமிச்சிடணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி மறுபடியும் உங்களுக்கு போர்டா ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்து டெய்லி அக்கௌண்ட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் வர்ற அந்த எஃப் நம்பரையும் எஸ் நம்பரையும் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எழுதி விட்டுட்டுருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரிண்ட் எடுத்து ஒட்டுவோம். ஸோ ஒட்டினாலுமே நம்ம மேனுவலாக எழுத தான் செய்வோம். ஸோ பிரிண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா சப்பாஸ் ஒர்க் பண்ணுறவங்க டீட்டெயிலாக அந்த பார்த்து அவங்க எழுதிக்கிடுவாங்க. நியூ பாலிசி ப்ரொபோசல் நம்ம இண்டெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா நியூ ப்ரொபோசல் போட்டோன்னே பாலிசி நம்பர் இதெல்லாம் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை நம்ம எடுத்து கஸ்டமருக்கும் கொடுத்துட்டு வரைக்கும் அந்த கஸ்டமருக்கு நம்மளோட மேனுவல் ரிசிப்ட் மட்டும் தான் கொடுத்துட்ருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக டர்பன் ரிசிப்டே நீங்கள் தாராளமாக கொடுத்துடலாம். அதே மாதிரி சிபிஎஸ்சிக்கு நம்ம சென்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் பாலிசி நம்பரை கையால் எழுதி விட்டுருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பிரிண்ட் எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். இஎம்ஓ புக்கிங், நீங்கள் மணி ஆர்டர் புக் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இனிமேல் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி விபிஎம் புக் பண்ணாலுமே தாராளமாக பிரிண்ட் எடுத்து சப் ஆஃபீஸ் காமிச்சிக்கலாம். உங்கள் ஆஃபீஸ் காப்பியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னு ஒரு தேவைகள் இருக்குது. அந்த பிரிண்ட் எடுக்கிறது இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டர்பன் மொபைல் யூஸ் பண்ணுறது தெர்மல் பிரிண்டர் பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதுன்ற பற்றி டெமோ வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தெர்மல் பிரிண்டரை ஓப்பன் பண்ணி தெர்மல் ரோல் பேப்பரை கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணி அதை டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் லாக் பண்ணணும், நல்லா பார்த்துக்குங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபிள், அதாவது நம்ம டர்பன் மொபைலுக்கும் இந்த டர்பன் பிரிண்டருக்கும் கனெக்ட் பண்ணுற கேபிள் எடுத்துக்கிட்டு ஸோ ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுங்கள். டர்பன் மொபைலில் கேபிள் லாக் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி டர்பன் பிரிண்டர்லேயும் நீங்கள் கேபிள் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ கேபிள் கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அழுத்தி நீங்கள் பண்ணவே தேவையில்லை. மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ லைட்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணாலே போதும், கனெக்ட் ஆயிரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஓடிஜி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைட் எரியும். அது உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான லைட்டு. ஸோ சைடில் ஒரு ஆன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன் பட்டன் ஆன் பண்ண உடனே க்ரீன் கலரில் லைட் எரியும். அது டிவைஸ் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான இன்டிமேஷன் தான் அது. இப்போ எப்பயும் போல் உங்களோட டர்பன் மொபைலை லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் எப்படி பிரிண்ட் எடுக்குன்னு காமிக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா யூஎஸ்பி பிரிண்டர்னு கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்க. அது ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பிரிண்ட் கொடுக்குறீங்களோ அது எக்ஸாக்டாக அது பிரிண்ட் ஆகி மிஷினில் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். கீழே மறுபடியும் நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா ஆன் பட்டனே ஆஃப் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஆஃப். இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டர்பன் பிரிண்டர் டெமோ வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் எதை பற்றி வீடியோ பண்ணணும்னு தோணுதோ அதே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா. நாளைக்கு இதே மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்டாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.